ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்யை கோதாயை நமः. பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே. அற்புதமான மார்கழி மாதத்தினுடைய 3வது நாள் அன்னை கோதை தாயினுடைய பாதங்கள் பணிந்து கொண்டு ஜெகமே கொண்டாடுகின்ற இந்த திருப்பாவை உன்னதமான திருநாளிலே 3வது பாடலை அனுபவிக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அதாவது ஒவ்வொரு நாளும் தாயார் 3 பாசுரங்கள் பார்த்திருக்கின்றோம். 3வது பாசுரம் பார்க்கிறோம். 1வது பாசுரத்திலே வைகுண்டத்தை காட்டுகிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி என்று. 2வது பாசுரத்திலே பையை துயின்ற பார்க்கடலுள் பையை துயின்ற பரமன் அப்படி என்று பார்க்கடலை காட்டி இன்று அவதாரத்தை கொண்டாடுகிறாள். பகவானுடைய 3வது நிலை அவதார நிலை. மீனோடு ஆமை கேளல் அரிகுரலாய் முன்னும் இராமனாய் பின்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியமானான் அப்படி என்ற பாசுரத்திற்கு அமைவாக அவதாரங்களை கொண்டாடுவதற்கு ஆண்டாள் தயாராகின்றாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி. உத்தமன் அவன் யாவருக்குமே உத்தமன். அவனை போன்று உத்தமனே கிடையாது. அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட உத்தமன் என்றால் உலகம் முழுமையுமே ஓங்கி அளந்தவன். ஓரடியால் பூமி முழுதும் அளந்தான், ஈரடியால் வானளந்தான். 3வது அடியிலே மகாபலியினுடைய தலையை அமர்த்தி பாதாளத்திற்கு அழுத்தக்கூடிய திவ்யமான பாதங்கள். அந்த வாமனமூர்த்தியாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து சத்தியலோகம் வரையும் சென்றதாக அவருடைய பாதம். அந்த பாத தீர்த்தத்தை பிரம்மதேவர் தன்னுடைய தீர்த்தத்தை விட்டு அந்த பாதத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் தலையில் வாங்கி கொண்டாராம். அதுதான் கங்கை தீர்த்தம் அப்படி என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அப்பேற்பட்ட உன்னதமான வாமனமூர்த்தியாக வந்த அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயரை பாடி அவனுடைய நாமத்தை சொல்லி அந்த பெருமாளை பாடி நாங்கள் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கெளிரும். நம்ம அந்த பாவை விரதத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத கேளுங்கள், நானே சொல்லுகிறேனே. தாய் அல்லவா கோதை, கோதை நல்லாள் யாவருக்கும் அம்மா. அந்த தாய்க்கு பரிவு நம்மிடமெல்லாம். எப்படியோ இந்த குழந்தையை பகவானிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். புருஷாகாரம் பண்ணுபவள் அல்லவா. எப்படியோ கண்ணனிடம் இந்த குழந்தையை கண்ணனுக்குரியவனாகவே மாற்றிவிட வேண்டும். அப்படி என்பதற்காக திருப்பாவையினுடைய விதியை அவளே சொல்லுகிறாள். நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்ன நீராட்டம்? ஆரம்பத்திலிருந்து அடியேன் சொல்லி வருகிறேன். நீராட்டம் என்பது கிருஷ்ண பக்தி நீராட்டம். நாராயணனிலே நீராட வேண்டும், கிருஷ்ணனிலே நீராட வேண்டும், முகுந்தரிலே நீராட வேண்டும். இந்த கோபியர்கள் எல்லாம் இருப்பார்களாம். மோர் வைக்க தயிர் வைக்க எல்லாம் செல்வார்களாம். செல்லும் போதெல்லாம் தங்களை மறந்து மோர் வாங்கலையோ, அதை விட்டு கண்ணன் வாங்கலையோ, இப்படி எல்லாம் சொல்வார்களாம். கிருஷ்ணன் வாங்கலையோ, இப்படி அதீத பக்தியிலே மூழ்க வேண்டுமா. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த பாவை நோன்பினுடைய சிறப்பினால் எங்குமே மழை இல்லை அப்படி என்று, வறுமை அப்படி என்றதெல்லாம் இல்லாமல் எங்குமே மழை பெய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் 3 போகங்களுக்கும் விவசாயம் சிறக்குமா. இந்த திருப்பாவையினுடைய அனுகிரகத்தினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் புகழ. சென்னல் எல்லாம் அப்படியே உயர்ந்து 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 பகவானுடைய அனுகிரகத்தால் உலகளந்தவன் போன்றே வளருமா. எனவே பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்ந்த முளை பற்றி.
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள், கறவை பசுக்கள் எல்லாம் இடையன் போய் அப்படியே கறந்தால் தான் சுரக்கும். ஆனால் இந்த பாவையினுடைய மகிமையால், கோதை தாயாருடைய கருணையால் அப்படியே அந்த பானையை கொடுத்தவுடனேயே அந்த பாலை தானாக சொரிந்து விடுவான் குடங்களிலே. வாங்க வள்ளல், கொடை வள்ளல் எப்படி கேட்பவற்றை கொடுப்பான், கேட்காதவற்றையும் கொடுப்பான். எதை கேட்டாலும் இல்லை என்றால் செய்வனை வள்ளல் அப்படி என்பார்கள். இந்த பசுக்களும் அந்த வள்ளன்மையோடும் அந்த வள்ளலுக்குரிய தன்மையோடு பாலை நிறைக்கின்றன. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோ நம்பாவாய். அதாவது இந்த நம்முடைய பண்பாட்டிலே, தமிழ் கலாச்சாரத்திலே 2 செல்வங்கள், ஒன்று விவசாயம், மற்றையது பசு. இந்த 2ம் இருந்தாலே போதும். இது 2ஐயும் மாறி நாம் சென்றபடியால் தான் இந்த நவீனத்துக்குள் சென்றுதான் இந்த நோய்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விவசாய வாழ்க்கை, கண்ணனை இறைவனை அண்டிய வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்தால் இப்படியான துன்பக்கடலில் நாம் தள்ளாமல் அந்த விழாமல் தப்பி இருக்கலாம். இந்த விவசாயத்தை வளர்க்க வேண்டும், பசு வளர்ப்பை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டாள் தாயாரே வலியுறுத்துகிறாள். அப்படியான இந்த செல்வங்கள் எல்லாம் பெருகி பகவானுடைய நித்தியமான அனுக்கிரகத்தோடு நாம் இப்புவியில் வீடு வாழலாம் அப்படி என்று இந்த ஓங்கி உலகள் அந்த 3வது பாசுரத்திலே ஆண்டாள் தாயார் அற்புதமாக சாதிக்கிறாள். இதனுடைய பாடல் வடிவத்தை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்பாடி, நாங்கள் நம் பாதைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி செய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதி துக்கிருந்து சீர்ந்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனொரம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேனொரம் பாவாய். எங்கும் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படி என்பது போல இந்த கோதை தாயாருடைய அனுக்கிரகத்தாலும் ஸ்ரீமன் நாராயணனாகிய பிருந்தாவனேஸ்வருடைய அனுக்கிரகத்தாலும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்கள், விவசாயம், கோவளம் எல்லாம் செழித்து நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நாளை கருணை கடலாகிய அந்த கோதை தாயாருடைய அனுக்கிரகத்தால் நாளைய பாசுரத்திலே உங்களை சந்திக்கலாம். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.